வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம டேனியல் பாலாஜி அவர்களுடைய மரணம் பற்றி செய்தி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம டேனியல் பாலாஜி அவர்களுக்கு கடைசி வரை நிறைவேறாத ஒரு ஆசை என்று இப்போது சோசியல் மீடியாவில் வெளியாகி இருக்குது. அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தெரிவிச்சிருக்காங்க. வாங்க டேனியல் பாலாஜியுடைய கடைசி ஆசை என்ன, வாங்க இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். சமீப காலமாக திரைப்பிரபலங்கள் தொடர்ந்து மரணம் அடைந்துக்கிட்டே போகிறாங்க. அதுவும் மாரடைப்பு என்ற சொல்ல கேட்டாலே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் பயந்து போகிறாங்க. அந்தளவுக்கு மாரடைப்பால் ஏகப்பட்ட திரைப்பிரபலங்களை நம்ம இழந்திருக்கோம் இந்த தமிழ் சினிமாவில். அதுவும் குறுகிய காலத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாரடைப்பால் மரணம் அடைந்து போன நிறைய பிரபலங்கள் உண்டு. மயில்சாமி, மனோபாலா, மாரிமுத்து, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடி நம்ம லொல்லு சபா ஜெய்ஸ் அவர்கள் மாரடைப்பு காரணமாக இறந்து போனார். இவருடைய மரணம் முடிந்ததுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போது டேனியல் பாலாஜி அவர்களும் மாரடைப்பால் இறந்து போயிருக்கிறாரு. ஐயோ கடவுளை, கடைசி வரை நிறைவேறாத டேனியல் பாலாஜியுடைய ஆசை. வேட்டையாடு விளையாடு பொல்லாதவன் படத்தில் வில்லனாக மிரட்டிய டேனியல் பாலாஜி நேற்று உயிரிழந்து பெறுகிறாரு. இவரது மரணம் ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. குணச்சித்திர கதாபாத்திரம் வில்லன் என நடிகர் ஜெயித்திய டேனியல் பாலாஜி எதற்காக ஆசைப்பட்டு சினிமாவுக்குள் வந்தாரோ அந்த ஆசை கடைசி வரை நிறைவேறாமல் போனது. நடிகர் டேனியல் பாலாஜி 1975ஆம் ஆண்டு பிறந்திருக்கிறாரு. இவர் மறைந்த நடிகர் முரளியின் தம்பி. அதாவது முரளியின் தந்தைக்கு 2 மனைவிகள். முதல் மனைவி பிறந்தவர் தான் முரளி, 2வது மனைவிக்கு பிறந்தவர் தான் டேனியல் பாலாஜி. தன்னுடைய அண்ணன் முரளி தமிழ் சினிமாவில் கொடிகட்டி பறந்தது போதும் அவரது பெயரை டேனியல் பாலாஜி எந்த இடத்திலும் பயன்படுத்தாமல் தனது உழைப்பால் உயர்ந்தவர்னே சொல்லலாம். டேனியல் பாலாஜி சினிமாவில் இருந்த ஆர்வத்தால் சென்னை தரமணியில் உள்ள திரைப்பட நிறுவனத்தில் திரைப்பட தயாரிப்பு படிப்பினை படித்தார். இதைத் தொடர்ந்து சினிமா வாய்ப்பை தேடி அலைந்த இவருக்கு கமலஹாசனின் மருதநாயக படத்தில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மருதநாயகம் படம் பாதியில் நின்று போனதால் சின்னத்திரை பக்கம் வந்த இவர் ராதிகா சுவர்த்துக்குமார் இயக்கிய சித்தி சீரியலில் நடித்தார். அதன் பிறகு இவருக்கு சினிமா வாய்ப்பு தேடி வந்ததால் தொடர்ந்து படங்களில் நடித்து வந்தார். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னட படங்களில் நடித்து வந்த இவர் நேற்று மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார். திருவான்மையில் உள்ள தனது வீட்டில் இருந்தபோது அவருக்கு நெஞ்சு வலி ஏற்பட்டது. அடுத்து அவர் கொடிக்கவாக்கத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்து விட்டதாக அறிவித்தாங்க. டேனியல் பாலாஜி தனது கண்களை தானமாக கொடுத்திருப்பதால் அதற்கான அறுவை சிகிச்சை நடைபெற்று வருவதாக அவரது உறவினர்கள் தெரிவித்து வந்தாங்க. டேனியல் பாலாஜி சினிமாவில் வெற்றிகரமான நடிகராக வலம் வந்தாலும் அவர் சினிமாவிற்கு வந்ததே இயக்குனராக வேண்டும் என ஆசையில் தானாம். இதனால் தான் தரமணி திரைப்பட கல்லூரியில் சேர்ந்து படித்ததாகவும் இயக்குனராக ஒரு படத்தை இயக்க முயற்சி செய்து அது நடக்காமல் போனதாகவும் சொல்லப்படுகிறது. கடைசி வரை அவரின் ஆசை நிறைவேறவே இல்லை என அவரது உறவினர்கள் புலம்பி வரைகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.